தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ராமர் கோவில் ஆர்ச் எதிரே நெல்லை தென்காசி சாலையில் தவறான ரூட்டில் சென்ற சரக்கு ஆட்டோ ஒன்று பைக் மீது மோதிய காட்சிகள்தான் இவை. சம்பவத்தன்று மதியம் 12 மணி அளவில் அங்குள்ள உணவகம் முன்பு லோட் ஆட்டோவில் விதியை மீறி நீளமான கம்பி ஒன்றை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் எதிர் திசையில் தவறாக ஆட்டோவை ஓட்டிச் சென்றார். புறப்பட்ட சில வினாடிகளில் சரியான திசையில் வந்த பைக் மீது அந்த சரக்கு ஆட்டோ நேருக்கு நேராக மோதியது. இதில் பைக்கில் வந்த வாலிபர் சிறிது காயத்துடன் உயிர் தப்பினார். ஆட்டோவும் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக ஆட்டோவின் மேல் கட்டப்பட்டு நீட்டிக்கொண்டிருந்த கம்பி எந்த ஒரு வாகனத்தின் மீதும் இடிக்காததால் பெரும் விபரீதம் தவிர்க்கப்பட்டது. பைக்கில் வந்த இளைஞர் பீர் முகமது நல்ல தரமான தலைக்கவசம் அணிந்ததால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநர் இழப்பீடாக பீர் முகமதுவுக்கு 8000 ரூபாய் தருவதாக சம்மதம் தெரிவித்ததால் இந்த விபத்து தொடர்பாக பாதிப்புக்குள்ளானவர் புகார் ஏதும் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார் காவல் ஆய்வாளர் மாதவன். அதே நேரத்தில் சாலை விதியை மீறி பிற வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக இரும்பு கம்பியை ஆட்டோ மீது ஏற்றிச் சென்றது, தவறான திசையில் ஆட்டோவை ஓட்டிச் சென்றதற்கும் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.